ஒரு ஸ்பூனால் நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. இது ஆக்சுவலாக தன்னாலே சமப்படுத்திடும், அது தன்னாலே சமமாயிரும். நம்ம சமப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு இதுக்கு கொட்டும்போது உங்களுக்கு அங்கேயும் இங்கேயுமா கொஞ்சம் கம்மியும் நிறையுமா இருந்ததுன்னா அதை சமப்படுத்துறதுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. இது வந்து நீங்கள் லேசாக நெய் தொட்டுக்கிட்டு பண்ணலாம், அல்லது கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டும் பண்ணலாம். ஒன்று நெய் தொட்டுட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும். பட் நம்ம நெய்யை ஊற்ற போகிறது கிடையாது, ஜஸ்ட் தொட்டுட்டு சமப்படுத்தி விட்டுட்டிங்கன்னா தாராளமாக போதும். இப்போ இது நல்லா ஆறணும். இப்போ இது ஆறுறதுக்குள்ளார நல்லா ஆறி முடிகிற வரைக்கும் ஆற விட்டுருவோம். அதுக்கு இடையில் நம்ம இந்த ரோட்டு பக்கோடா அது பண்ண போகிறோம். அதாவது ரோட்டு பக்கோடா அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்க போகிறோம். புழுங்கல் அரிசி 2 கப் நன்கு ஊற வைத்து அரைத்து கொள்ளவும். பொட்டுக்கடலை பொடித்தது 1/2 கப், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 6 பல், சீரகம் 2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 8, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோட்டு பக்கோடாவுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா இட்லி அரிசி எடுத்தாலே போதும். அதை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு, அது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, காஞ்ச மிளகாயை அதோட சேர்த்து ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா அந்த மிளகாய் எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு கிரைண்டரில் போடும்போது இந்த உரிச்ச பூண்டு, சீரகம், ஊறின காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆட்டிடுங்க, நைஸாக ஆட்டிடுங்க. ஒரு வேளை உங்களோட கிரைண்டர் சரியாக இல்லை, சில பேருக்கு வந்து கிரைண்டர் வந்து சரியாக ஆட்டுப்படலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் அரிசியை மட்டும் அரைச்சிக்கோங்க. மிளகாத்தூள், சீரகம், பூண்டு இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அது நல்லா அது முடிஞ்ச மட்டும் அதை தண்ணியை நைஸாக அரைச்சிடுங்க. ஒருவேளை நைஸாக அரைக்க முடியல, கொஞ்சம் பெரும்பருக்கே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கரைச்சி அந்த விழுதை கரைச்சிட்டு வடிகட்டி அதை வந்து நல்லா இந்த அரைக்கிற அரிசியில் ஊற்றி அரைச்சிடுங்க. ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இது எதனால் குறிப்பாக சொல்கிறேன்னா, நம்ம புழியும் போது துவாரம் அடைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பிசுறாக இறங்கும். அதனால் கூடின மட்டும் அதை நல்லா அரைச்சி விழுமுன்னு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவுலாம் சேர்த்து பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை அரைச்ச விழுது இப்போ நீங்கள் அரைக்கிற போது ஏகப்பட்ட தண்ணியை ஊற்றி கொடன்னு அரைச்சி இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைக்காமல் இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் போடுற அந்த பொட்டுக்கடலை, அந்த உடச்சக்கடலை மாவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பிசையும் போது. ஒரு வேளை நீங்கள் அரைச்சது வந்து தண்ணி கொஞ்சம் கூடிடுச்சுன்னா அதுவும் பயப்பட வேண்டாம். ஒரு நல்ல வெள்ளை துணி டவல் ஏதாவது பிரித்து வச்சு அது மேலே நீங்கள் ஆட்டி எடுத்த மாவை நல்லா பருத்தி வச்சுன மாதிரி தட்டி விட்ருங்க. தட்டினீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே அந்த ஈரத்தை இழுத்துக்கும். மாவு வந்து உங்களுக்கு நல்லா ஈரம் இல்லாமல் அந்த ரொம்ப அதிகப்படியான ஊற்றின தண்ணியை இழுத்துக்கிட்டு மாவு நார்மலாகிடும். இது வந்து பழகுனவங்களுக்கு தெரியும். பழகாத குழந்தைங்க புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தால் இது ரொம்ப சௌரியமான டிப்பாக இருக்கும். அதனால் ஈரம் ஜாஸ்தியாக தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னு பயப்பட வேணாம். டவல்
இப்போ இது வெந்துருச்சு பாருங்கள், இதை எடுத்துடுறேன். இந்த சலசலப்பு சத்தம் இல்லை, ஆனால் அந்த லேசாக பபிள்ஸ் இருக்குது, அதாவது அந்த குமிழ் குமிழாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஆற ஆற அந்த குமிழ் சரியாக போயிடும். ஆனால் அந்த சத்தம் இல்லாமல் வெந்திருக்கு பாருங்கள், அப்போ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை வந்து நல்லா எண்ணெயை நல்லா வடியை விட்டுட்டு எடுங்க. புழுங்கல் அரிசியோட தன்மை லேசாக உங்களுக்கு எண்ணெய் குடிக்கத்தான் குடிக்கும். அதனால் இவ்வளோ எண்ணெய் குடிக்குதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப எண்ணெய் குடிக்காது. ஆனாலும் எண்ணெய் குடிக்காமல் முழுக்க முழுக்க ட்ரையாக இது வராது. லேசாக எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா இது வெந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஸ்வீட்டு வியட்நாம் கேக், அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து கேக் அப்படின்னா அப்படியே நல்லா கேக் மாதிரி ஃபேர்மாக இருக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இது அப்படியே கட் பண்ணலாம். இப்போது வியட்நாம் ஸ்வீட், அதாவது வியட்நாம் கேக் பொருள் என்னவோ நம்ம ஊர் பொருள் தாங்க. நம்ம வீட்டில் அன்னன்னைக்கு பயன்படுத்துகிற அதே பொருள் தான். அதை வச்சு அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வியட்நாம் கேக்குக்கு ஒரு சின்ன ரீகேப். இந்த வியட்நாம் கேக்குக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பை நல்லா மலர வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு குழைய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தேங்காய் பால், சர்க்கரை, மைதா, வேக வச்ச பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு தீயை ஜாஸ்தி வச்சு நல்லா சுருள கிளறுங்க. கடைசியாக கொஞ்சம் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா கிளறி இறக்கி ஒரு ட்ரேயில் கொட்டி சமப்படுத்தி ஆறுனோட துண்டுகள் போட்டிங்க அப்படின்னா வியட்நாம் கேக் தயார். அடுத்தது ரோட்டு பக்கோடா. புழுங்கல் அரிசியை நல்லா ஊற வச்சு அதோட கூட காஞ்ச மிளகாயும் ஊற வச்சு அரைக்கிற போது பூண்டு, சீரகம் சேர்த்து இந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்ச மாவில் வெண்ணெய், உப்பு, அடுத்தது பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டு ரோட்டு பக்கோடா கட்டையில் வச்சு எண்ணெயை காய வச்சு அதில் நல்லா புழிஞ்சு சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் வெந்து எடுத்தீங்க அப்படின்னா ரோட்டு பக்கோடா தயார். இப்போ நல்ல ஸ்வீட்டு, காரம், அது சாயந்தரம் பொழுதில் நினச்ச மாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாங்க. இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருக்கீங்களா, அதை எடுத்து ரோட்டு பக்கோடாவை மாற்றிடுங்க. எவ்வளோ ஈஸி பாருங்கள். இது லீவு நாட்கள், அதாவது வெக்கேஷன் சமயம் இல்லையா, ஹாலிடே சமயம், குழந்தைங்கள்ட்டையும் செஞ்சு கொடுங்க, வரவங்களையும் அசத்துங்க. யார் என்ன நினச்சாலும் அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இட்லிக்கு ஊற வச்ச அரிசியை ரோட்டு பக்கோடாவை மாற்றிடலாம். கூட்டுக்கு வேக வச்ச பருப்பை ஒரு ஸ்வீட்டாக மாற்றிடலாம். செஞ்சு தான் பாருங்களேன், விருந்தினர்களையும் அசத்துங்களேன், நீங்களும் ருசித்து மகிழுங்களேன். மீண்டும் மறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.